மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி மற்றும் பத்மாவதி தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் முத்து. கடந்த சில நாட்களாக கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை 8 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 77. அவர் அணையா விளக்கு, பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். இதில் பிள்ளையோ பிள்ளை படம் அவருடைய தந்தை கருணாநிதி கைவண்ணத்தில் உருவானது. கலைவாரிசாக முத்துவை முன்னிறுத்த கருணாநிதி முயன்றார். ஒரு சில படங்களில் நடித்த அவர் பின்னர் பெரிய அளவில் படங்களில் நடிக்கவில்லை. அரசியல் பணிகளிலும் விருப்பமில்லாமல் ஒதுங்கி கொண்டார். தற்போது சென்னை ஈச்சம்பாக்கத்தில் முத்துவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். முத்து மறைவு காரணமாக திமுகவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முத்து காலமானதையொட்டி அவரது உடல் பொதுமக்களின் பார்வைக்காக கலைஞர் அவர்களின் கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது இறுதி ஊர்வலம் மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முத்துவின் மறைவுக்கு திமுகவுடன் பல்வேறு கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவருடைய படங்களில் நான் பூக்காரி ரிலீஸில் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போ கும்பகோணம் டைமண்ட் தியேட்டரில். அதனால் எம்ஜிஆர் படம் மாதிரியே தான் இருக்கும். எம்ஜிஆர் சாயல்லையே அவர் கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் மாதிரியே கெட்டப்லாம் அப்படியே இருக்கும். அவருடைய ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணதுனால இவர் ஃபெயில் ஆகிட்டார். இவர் தனக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு வளர்ந்துருந்தாருனாக்க ஒரு நல்ல எதிர்காலம் கிடச்சிருக்கும். அது இல்லாமல் அவர் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி எம்ஜிஆர் மாதிரியே வரணும்னு நினச்சதுனால தான் அவர் ஃபெயிலாக போனார். அதுக்கு அடுத்தாப்புல கொஞ்சம் பணக்காரங்களில் குடிப்பழக்கமாக அவருக்கு வந்தது. அதனால் தன்னுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கிட்டார். இல்லைனாக்க இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய இடத்துல முத்து தான் இருந்திருக்க வேண்டியது. அந்தளவு ஆரம்ப காலங்களில் திமுகவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அடுத்தாப்புல கலைஞரோட உள்ள சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டார். அவருடைய 2 வாரிசுகள் அவர்கள் முத்து இது மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால் அவரையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிறகு தாத்தா தான் வளர்த்தாருன்னு வச்சுங்களேன். அவர் கூட டாக்டர் ஆக்கினார், பேரனை டாக்டர் ஆக்கினார்னு நினைக்கிறேன். 2வது இவருக்கு செலவுக்கு அப்பப்போ கலைஞர் உயிரோடு இருக்கிறப்பயே மாதம் திருவாரூரில் தான் இப்போ தங்கியிருந்தார். அப்போது அவருடைய கலைஞருடைய பழைய நண்பர் ஒரு மளிகை கடைக்காரர் நினைக்கிறேன், ஒரு முஸ்லீம், அவருக்கு தான் பணம் கலைஞர் அனுப்புவாராம். இந்த மாதிரி என் பையனுக்கு மாதம் கொடு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் கரெக்டாக மாதம் முடிஞ்சோடனே கலைஞர் அனுப்பிச்ச பணத்தை அந்த முஸ்லீம் பெரியவர்கிட்ட வாங்கிட்டு போவாராம் அப்படின்னு முன்னாடி பத்திரிகையில் நான் படித்தேன். அதன் பிறகு கலைஞர்கிட்ட ஏற்பட்ட மனத்தாங்கல்னால ஜெயலலிதாவை நேராக பார்த்து தன்னை ஏடிஎம்கே ஆளுன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டது. அதன் பிறகு ஏடிஎம்கே கட்சியோடு அவருடைய வண்டியெலாம் வலம் வரும். 5 லட்ச ரூபா ஜெயலலிதாவும் கூட உதவித்தொகையாக கொடுத்தாங்க. அப்போ கூட கலைஞர் கூட சொன்னார், யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் போக்குக்கு விட்டுருங்க, அவன் எப்படியாவது இருந்துட்டு போகட்டும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அதிகமாக கேர் பண்ணாமல் விட்டுட்டார். இன்னும் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். கலைஞருக்கு மொத்தம் 3 மனைவிகள். ஒன்று முத்து பிறந்தது, அடுத்தது மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி. இவங்க இந்த மு.க. ஸ்டாலின்லேருந்து மு.க. ஸ்டாலினோட அம்மா ஒன்று, அடுத்தாப்புல கனிமொழி அம்மா ஒன்று. இதில் நான் ஆச்சரியப்படுறது என்னன்னாக்க, இந்த சக்காலத்து சண்டைலாம் வராமல் 3 மனைவிகளுடைய பிள்ளைகளையும் 3 மனைவிகளையும் நீதமாக நடத்தி நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு போனார்ல, உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதாவது ஒரு மேரேஜ் பண்ணாமல் அந்த பெண்களை ஒரு வப்பாட்டியை வச்சுக்கிட்டு, சின்ன உடன் வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி அவருடைய வாரிசுகளுடைய வாழ்க்கையை வீணாக்கிறத விட இது மாதிரி அவர்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து அவர்களை தங்களுடைய மனைவிகளை அங்கீகரித்து, இந்து மதப்படி அது செல்லாது, ஆனால் இந்து மதத்தில் அப்படி ஒரு சட்டம்லாம் கொண்டு வரணும். இப்போ தசரதனுக்கு, ராமனுடைய மனைவி தசரதனுக்கே 10,000 மனைவிகள்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போது
கடவுளுக்கே இருக்கிறப்ப மனிதனுக்கு இருக்கிறதுல என்ன தப்பு? ஒருவனுக்கு ஒருத்தியோட இருந்து அதோடு இறந்து போகிறவங்க ஓகே. சில தேவைகள்னால இன்னொரு மனைவி, ரெண்டாவது மனைவி, மூன்றாவது மனைவின்னு கட்டிக்கிறதுனால எல்லாரையும் சமமாக வச்சு பார்க்குறதுனால எந்த ஒரு தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இவர் நம்ம தமிழர்கள் கலைஞர் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில். அதுக்காக நான் எல்லாரையும் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லலை. அவசியம் ஏற்படக்கூடியவர்கள் 100ல் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இது மாதிரியான திருமணங்கள், ஒரு கால் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம் முதல் மனைவிட்ட, அதனால் 2வது கல்யாணம் பண்ணலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்படி பண்ணப்பட்டால் கூட அதை குடும்பங்கள்லாம் அனுசரித்து போகணும். இப்போ மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் எப்படி அந்யோன்யமாக அண்ணன் தங்கிகளாக இருக்கிறாங்க, அது மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது ஜென்ம விரோதிகளாக அவங்கள காமிச்சு, சினிமாக்கள்லையும் அதே மாதிரி காமிச்சு, அது மூலியம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க எதிரிகளாகவே சினிமாக்களும் காட்டுறது பல குடும்பங்களையும் அப்படி தான் இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் பொதுவாக இஸ்லாமிய சட்டங்களையும் எடுத்துக்கிட்டால் இது ஆதரிக்குது. நபிகள் நாயகமும் நிறைய மனைவிகள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மனைவிகள்கிட்ட ரொம்ப நீதமாக நடந்திருக்காங்க.